ஏய் யோகி வாடா. எங்கடா? சொல்கிறேன் இரு. டேய் பல்லு தேக்காம எங்கடா கூட்டிட்டு போற? மூடிட்டு வாடா. டேய் சொல்லுடா. டேய் ராஜா, எதுக்குடா நம்ம இங்க நிக்கிறோம்? ஏய் இருடா. டேய் கேக்குறேன்ல, சொல்லுடா. மச்சான், நான் இன்னைக்கு பிரேமா கிட்ட அவளை காதலிக்கிறத கண்டிப்பாக சொல்ல போகிறேன். இப்போயாவது உனக்கு சொல்லணும்னு தோணுச்சே. டேய் 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 அதுக்கேண்ட என் கைப்பட்டு நசுக்கிற? போய் சொல்லுடா. ஏய் பொண்ணே, என்ன எதுக்கு பொண்ணுன்னு கூப்பிட்ட? பொண்டாட்டின்னு கூப்பிடுவா. சி போ. ஏய் நெல்லு. என்ன? நான் உன்னை விரும்புகிறேன். என் காதலை எடுத்துரைத்தேன் உன்னிடம், நீ அதை கண்டு கொள்ளாமல் செல்லும் நிமிடம், உந்தன் முடிவை எதிர்பார்க்கும் தருணம், இது ஆண்களின் சாபமா இல்லை பெண்களின் கர்வமா? தினமும் காத்து கொண்டு நின்றேன், உந்தன் பின்னே வந்தேன் தனியா, உந்தன் வழியே செல்லும் நிழலாய் அடிபெண்ணே. யார் நீ? உன் பேர் என்ன? பிரேமா. எங்கேருந்து வர? அங்கேருந்து மறைக்கலம்ல. அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. எனக்கும் இல்லை. இரு, எங்கள் சர்ச் ஃபாதர் கிட்ட கூட்டிகிட்டு பாரு, அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாரு. இது காதலின் சுகமா இல்லை கண்ணா முச்சியா? நடைய பாரு. ஏ பொண்ணு, அன்னைக்கு சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டு போ. அன்னைக்கு எதுக்கு அப்படி மறைச்சிட்டு போனேன்? இப்பயாச்சும் சொன்னானேன்னு பார்த்துட்டு போனேன். புரியலை. உனக்கு எதுவும் புரியாது மரமண்ட. புரியுற மாதிரி சொல்லு. உன்னுதடு என்னுதடு ஒன்றாய் சேரும் போது என் கண்ணை மூடி ரசிப்பேன் அந்த சுகத்தை உன்னோடு. ராஜாவோட டாவு மச்சான். பின்னாடி பின்னாடி வா பின்னாடி. சின்ன பையா ஓடி போட என் கிட்ட நீ வராத்த டாட்டை போடாடை போடாடை போடா. சொல்லுங்கண்ணா. இப்பயே வா. சரி வரேண்ணா. இல்லை இல்லை கண்டிப்பாக வரேன். ஓகே. டேய் அண்ணன் இப்போ வலைக்கு கூப்பிடுறாரா? போய் அவர் கூப்பிட்டு போகாமல் இருந்ததே இல்லைடா. போயிட்டு வரேன். பார்த்து போ. என்கிட்ட போய் சொல்கிற பத்தியா?
நம்ம மனசு கேட்கலண்ணா. ஏய், அவனுக்கு மட்டும் தான் முத்தம் கொடுப்பியா? எங்களுக்கு கொடுக்க மாட்டியா? கைவிடு. ஏய் நில்றி. அப்படியே அனாதையை விட்டு வந்துட்டேண்ணா. டேய் வேணாண்டா, டேய் ராஜா காதலிக்க பொண்ணுடா, வேணாண்டா, விட்டுடா அவளை. டேய் பாவண்டா அவ. ராஜாக்கு தெரிஞ்சா அவளை கொன்னுவாடா. அவனை தேடி பிடிச்சி போய் சொல்லுப்போ, நாங்கள் இங்கே தான் இருக்கோன்னு. இளைஞரானது தப்பிச்சு நிம்மதியாக வாழ நீங்க வந்தா நீங்களே ஏன்டா அந்த மாதிரி வெறிப்பூச்சி அலைறீங்க? நாசமா போயிடுவீங்களா நாங்களா? ராஜா ராஜா வெறிப்பூச்ச நாங்களா? நம்ம நாடு தேடி அகதியாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த பொண்ணு. இப்போ அகதி மாதிரி தனியாக நான் வருவேனான்னு என்னை எதிர்பார்த்து நின்றுட்டுருக்கேன். விடுங்கடா விடுங்கடா விடுங்கடா. இல்லை நான் போகணுண்ணே. சரிடா போ, கரைக்கு போ. டேய் யோகி, என்னடா ஆச்சு? யாரா அடிச்சா உன்னை? டேய் ராஜா சொல்றா. போன அப்புறம் ரவி அவங்க ஆளுங்களும் குடிச்சிட்டு வந்து பிரேமாவை காட்டு பங்களா பக்கமாக தூக்கிட்டு போய் நாசம் பண்ணிட்டாங்கடா. தடுக்க போன என்ன அடிச்சு தோட்டாங்கடா. என்னால ஒன்றும் பண்ண முடியலடா ராஜா. ஏதாவது பண்ணுடா ராஜா, ஏதாவது பண்ணுடா போடா. டேய் ஏன்டா இப்படி பண்ணீங்க? அவன் நிம்மதியாக அவளை இந்த பூமியில் இடமே இல்லையாடா? எங்கடா ரவி? வலையை போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி நம்ம ஒரு பொண்ணுலையும் பிடிச்சிடலான்னு நினச்சிங்களா? இவளுங்க உங்களை நாஸ்தி பண்ணிடுவாளுங்க. மச்சி இதை கேள. நரேந்திர மோடி ஆட்சியில் புதிய சட்டம் அமலுக்கு வர உள்ளது. இந்திய அரசு சட்டத்தின்படி ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தாலோ அல்லது செய்ய முயன்றாலோ அந்த ஆணை அந்த பெண் கொலை செய்யவோ அல்லது பலத்த காயப்படுத்தவோ அவளுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அவள் செய்த கொலைக்கு தண்டனை கொடுக்கப்பட மாட்டாது. இதை அனைத்து இந்திய பெண் உரிமை ஆணையம், சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். இனிமே இதை பற்றி யோசிக்கிறவனுக்கெல்லாம் ஒரு பயம் வரும்டா. அடுத்தது பாரு. கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற 24 ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை இராணுவம் சரமாரியாக சுட்டனர். அதில் 4 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இதெல்லாம் எப்போ முடிய போதோ?